அப்போ முடிச்சிட்ட. புறம்போக்கு நீ தான் பண்ணுன. ஜோசப், நான் இல்ல, புரிஞ்சுக்க. அது வேற யாரோ, நாங்க இல்ல. அது நான் கிடையாது. ஜோசப், நீ தீர விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வராத. என்ன நம்ப. 6:05 முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன்னுடைய கடைசி ஆசை என்ன? ஜோசப் ப்ளீஸ், நான் சொல்றத நம்பு. உன்னை ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அந்த நாள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பவும் வரமுறை இல்லாம தான் நடந்துகிட்ட. அன்னைக்கு முட்டாளா தான் இருந்தோம். இன்னைக்கு நிலைமை, நீ இந்த முட்டாளுங்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்ட. அதை இவனுக்கு போட்டு காட்டுன. அவன் உன் உயிரை காப்பாத்திருக்கான். ஆனா நீ அவனுக்கு நன்றி கட்டத்தனமா நடந்து. எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவர்தான் என்ன வர சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா நான் அங்க போனப்ப அவர் ஏற்கனவே செத்து கிடந்தாரு. அங்க இன்னொருத்தனும் இருந்தா அது அவனோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் அந்த புறம்போக்கு. அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஜோசப், என்ன நம்பு. புறம்போக்கு சாகிறதுக்கு தயாரா இருடா. ஜோசப், நான் அந்த மாதிரி செய்யற ஆளே இல்ல. உனக்கே என்ன பத்தி நல்லா தெரியும். நான் அப்படி செய்யறனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நானும் அதே தான் யோசிச்சேன். இதெல்லாம் செய்யறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் அப்படி நினைச்சதுக்கு நீ தான் எனக்கு பெருசா ஏதாவது கொடுக்கணும். அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் இல்லையா? உண்மையை சொல்லிடு. இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. நீ தானே திருட முயற்சி பண்ண? இல்ல 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 இல்ல, நான் இதுக்காக திருடணும். இதோட விளைவு எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் டாமியை லவ் பண்றேன். வேண்டாம் 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 ஜோசப், நீ ஒரு சாக்கடையில இருக்க வேண்டிய புல்லுடா. எனக்கு உண்மையாவே டாமியை ரொம்ப பிடிக்கும். ஜோசப், நான் சொல்றதெல்லாம் பொய். உண்மை வேற என்னமோ. இவன் எல்லாத்துக்குமே காரணம். இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றத நம்பு ஜோசப். வேண்டாம். உண்மையிலே உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு போல. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் சொல்றத ஏன் நம்ப மாட்டேங்கிற? இப்போ என்ன, இவனை நம்பலாமா? சரி விடு, நம்புறேன். அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணணும். இவனை கூட்டிட்டு வெளியே போகணும். என்ன என்ன சொல்ற நீ? நான் சொல்றத செய்ய, இல்லைன்னா
உனக்கு என்னெல்லாம் தேவையோ இதுல இருக்கு. இதுல ஒரு ட்ராக்கர் இருக்கு. போன் கான்டாக்டை ட்ரேஸ் பண்றதுக்கும் அவனை தேடுறதுக்கும். என்ன கொஞ்சம் பாரு. இந்த வேலையை காலையில 6 மணிக்குள்ள நீ முடிக்கலனா நீ நினைச்சா கூட உன்னை நீ காப்பாத்திக்கவே முடியாது. நான் சொல்றத நீ செய்வால? ஏன் நீ இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, நான் ஒரு பிசினஸ் மேன். ஓ கமான் ட்ரே, ஒரு பிசினஸ் மேன் தான் எல்லா மக்களையும் கொன்னுகிட்டு இருக்கான். இது கூட தெரியாதா? போதும் போதும், இதை நிறுத்து. போதும் ப்ளீஸ், போ, வேண்டாம். அப்படியா என் அன்பு நண்பா? உன்னுடைய குடும்பத்துக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதாவது இருக்கா? நான் ரெடியா இருக்கேன். அவன் வந்துட்டானா? கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து 15 நிமிஷம் தான் ஆகுது. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஏய் ஆயனா. ஏய், இதோ வந்துட்டா பாருங்க. ஹே டாமி, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். அப்புறம் சொல்லுங்க. நீங்க ரொம்ப லேட். ஆனா வீடுப்பா கரெக்டா தான் வந்திருக்கா. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி டாமி. Cheers. நிச்சயமா நிச்சயமா சியர்ஸ். ஏய், Cheers. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் வையாண்டா. முகத்தை எவ்வளவு கேவலமா வச்சிருக்கான் பாரு. ஒய்ஃபை கூட்டிட்டு வரதா தானே சொன்ன? கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க இருக்காங்க? ரெட் டிரஸ். வாவ், நீ உண்மையிலே ரொம்ப லக்கி ஜோ. லக்கி மேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா போனை எடு. இப்பதான் போன் பண்ணணும்னு தோணுச்சா? ஆமா, எங்க இருக்க? ஏன் இன்னும் இங்க வரல? நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். பெரிய பிரச்சனையில. அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? எவகிட்டயாவது மாட்டிக்கிட்டியா? ஆமா, அவ ஜோசப்போட மனைவி.
என்ன நடக்குது ஐயன்? ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, டாமியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? நான் கொலை பண்ணிருப்பேன்னு ஜோசப் நினைக்கிறான். எனக்கு உடனே கன் வேணும். இங்க பாரு, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கன் வேணும். எப்படியாவது ரெடி பண்ணு. அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நீ சொல்றது என்னால செய்ய முடியாது, புரிஞ்சுக்கோ. நான் வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் நடுவுல போராடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்க. இங்க பாரு, ஒரு கையால தட்டா மட்டும் சத்தம் வராது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் a lot. ஐயன், நான் சொல்றது கேளு. சொல்லு. அப்படி என்ன காரியம் பண்ண? என்ன? அப்படின்னா நீ அவளை கொன்னுட்டியா? என்ன சொல்ற நீ? நீ எப்படி இப்படி பேசலாம்? இதுக்கு முன்னாடி நீ அவனை இந்த மாதிரி ஏமாத்திருக்கியா? நீ எதுக்காக அந்த மாதிரி கேக்குற? இந்த மாதிரி நீ செய்யலன்னா உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறானே. காஃபி? ஓ, தேங்க்ஸ். என்னை எதுக்காக ஃபாலோ பண்ற? நீ அவன் தானே? ஆமா. நாம அநேகமா ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். இல்ல, எனக்கு அப்படி தோணல. அப்படியா? எனக்கு உன் முகம் ஞாபகம் இருக்கு. இல்ல, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. எனக்கு ஜோசஃப தெரியும். இங்க பாரு, நான் இங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? அதனால உன் வேலையை பாரு. கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் உனக்கு தெரியுமா? நீ டாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? எனக்கு எந்த டாமியையும் தெரியாது. அவன் கொலை செய்யப்பட்ட. இங்க பாரு, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு இந்த டாமிகால் மைக்கேலையும் தெரியாது. ஒருவேளை நீ இதை நம்பலன்னா நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சதா? உனக்கு எப்படி அவனுடைய அப்பன் பேரு கால் மைக்கேல்னு தெரியும்?
என்ன? நீ தானே சொன்ன டாமி கால் மைக்கேல்னு. உனக்கு அவனுக்கு தெரியாதுன்னா பேர் மட்டும் எப்படி கரெக்டா தெரியுது? எங்க பாரு, நீ இப்ப இங்க இருந்து போகலன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். யார் இந்த காரியத்தை செஞ்சிருந்தாலும் அதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. ரொம்ப சீக்கிரத்துல சந்திக்கிறேன். Shit! ஓடாத, நெல்லு. யோ, போன் ஐடியா உன் போன் தான் அடிக்குது பாரு. இல்ல முடியாது, இப்ப முடியாது. ரொம்ப பிஸி. பாஸ் பிஸியா இருக்காரு, எதுவா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. எங்க பாரு, நான் தான் பேசுறேன். நான் சீக்கிரமா ஒருத்தனை கொலை பண்ணி ஆகணும். மெசேஜ் கிடைச்சதும் எனக்கு கால் பண்ண. சொல்லு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வேலை முடிஞ்சதா? அது என்னன்னா ஒரு பிரச்சனை. என்னன்னா அவனை என்னால கொல்ல முடியாது. எதையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். காலையில 6 மணிக்குள்ளலாம் அவனை கொலை பண்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அது உன்னோட தலைவலி. நான் டெக்ஸ்ட் பண்றேன். என்ன? ஹலோ, யான், எதுவும் பேசாத, சொல்றத மட்டும் கேளு. கார் பார்க்கிங் கிட்ட வந்துரு. நான் அங்க வந்துடுறேன். எந்த கேள்வியும் கேட்காத. சீக்கிரம் அங்க கிளம்பி வா. ஆனா நான் சீக்கிரம் வான்னு சொன்னேன்.
டிராஃபிக் வேற, சீக்கிரம் சீக்கிரம். எங்க போற? நான் சும்மா காத்து வாங்க வந்தேன். ஓகே, ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு சொல்லு ப்ளீஸ். கொஞ்சம் உன் கையை கொடு. கையை நீட்டு. ஆமா, நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லலையே. ஹலோ, ரூம் நம்பர் 219 அமிட்டோன் ஹோட்டல். நான் என் ஒய்ஃப் கூட வீட்டில் இருக்கேன். வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு, அதுக்கு முன்னாடி பண்ணாத. அடச்சே! நான் அவனுக்கு வைஃப் கிடையாது. அவனுக்கு நான் ஒரு கனவு, அவ்வளவுதான். ராத்திரியில எப்பவும் வீட்டுக்கு வரமாட்டான். அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் விடிய விடிய அழுதுகிட்டு இருப்பேன். இப்போ அழறேன். அப்படின்னா நான் தான் அவனை கொல்லணும்னு நினைக்கிறேன். நீயா? நீ ஒன்னும் கில்லர் கிடையாதே. எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை நான் எடுக்க மாட்டேன். அப்படின்னா அந்த காரணம் நான் தானா? சரி, அந்த பையனை பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல, இது அவனா இருக்க முடியாது. இந்த மாதிரி யூகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்லை. அவன் வந்துதான் ஆகணும். டாப் லக். இல்லப்பா, இது ஒரு நல்ல நட்பு. உங்களுக்கு என்ன உதவி வேணும் சார்? எனக்கு இன்னைக்கு ராத்திரி தங்க ஒரு ரூம் வேணும். பேரு? ட்ரேக். ட்ரேக் இல்ல ஸ்மித். 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 தாராளமா ரூம் கொடுக்குறேன் மிஸ்டர் ஸ்மித். அதுவும் நாம தேடுற ஆள் அவன்தான். அவன்தான். நீங்க செகண்ட் ஃப்ளோர் போகணும் சார்.
ஆமா, நீங்க எல்லாம் யாரு? நான் தான் சாம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு தெரஸ். ஹலோ. நீங்க ஹேண்ட்ரிக்கோட ஆளுங்களா? எங்களுக்கு ஆண்ட்ரிக்குன்னு யாரும் தெரியாது. இதை பத்தின உண்மை ஏதாச்சும் நீ சொல்றியா? அதாவது இது எங்களுக்கு எப்படி உதவி செய்யும்னு? நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். எங்களுக்காக நீ இதை கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக பணமாக்கி தரணும். இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீங்க இருந்து போயிடலாம். இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரம் கிடையாது. வேற யாரையாவது பாருங்க. நாங்க இங்க டைம் பாஸ் பண்றதுக்காக வரல. பார்த்தா அப்படி தெரியுதா? இங்க பாருங்க, என்கிட்ட கண்ணு காட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் விட்டுறலாம். நாமளே தான் ஏதாவது கண்டுபிடிக்கணும். டெரஸ், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த கண்ணுல எல்லாம் அவன் உயிர் கிடையாது. டெரன்ஸ், வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு. உயிரே இதுல தான் அடங்கி இருக்கு. உங்களுக்கு அது என்கிட்ட கொடுத்துருங்க. அது என்கிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது. நான் உங்களை நம்பணும்னு நினைக்கிறேன். இதை தான் நாங்களும் விரும்புறோம். நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண. அப்புறம் நீ என்ன வேணுமோ எடுத்துக்கோ. சொல்லு, இதுக்கு சம்மதமா இல்லையா? முதல்ல நீ போ. இப்ப நம்ம எங்க போகணும்? நாம இல்ல, நீ மட்டும்தான் உள்ள போற. உனக்காக நாங்க இங்க வெயிட் பண்றோம். நீ அங்க இருக்கிற 213 ரூமுக்கு போற, கதவை தட்டுற, அதுக்கப்புறம் நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ற. புரிஞ்சுதா? அப்புறம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஓன்லி கேஷ், நோ செக்ஸ். அவன் இதை பண்ணுவான்னு நம்புறியா? கண்டிப்பா அவன் பண்ணிதாகணும். கடவுளே. நீதான் சாமா? ஆமா. உள்ளவா. ஹே, அவங்களுக்கு யாருன்னு தெரியுமா? நம்மளே அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்கள எப்படி அவனுக்கு தெரியும்? எல்லாம் சரியாயிடும். இவன் அந்த பையன் தானே? அங்கே நில்லு. யாரா நீ? இவன் போலீஸ்காரன். இல்ல இல்ல, இவன் தான் போலீஸ். இல்ல இல்ல இல்ல, இவன் சொல்றத நம்பாதீங்க. இவங்க பாருங்க, இவன் 1 நம்பர் ஃப்ராடு. நீங்களா யாரு? இங்க பாருங்க, இந்த பணம் என்னோடது. நீங்களா வாயை மூடுங்க. நான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, என்ன விஷயம்னா ஸ்டார்ட் ஆக கடவுளே. போ. சொல்லு, என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. எனக்கு உன்னோட உதவி தேவை. இப்ப என்ன எதுவுமே பண்ணுங்க. இரு, நான் கேட்கிற பணத்தை உனக்கு தரேன். லட்சக்கணக்கில். என்ன லட்சக்கணக்கிலையா? எனக்கு கேக்குது. சீக்கிரமா என்ன மீட் பண்ண, சென்ட்ரல் பிளாசால.
ஹலோ, எங்க இப்படி ஓடிட்டு இருக்க? யார் பேசுறது? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். எனக்கு தெரியும், நீ லாஸ்ட் நைட் என்ன டாமியோட ஆபீஸ்ல பார்த்த. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இங்க பாரு, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, பேசாம வண்டியை லெஃப்ட்ல நிறுத்து. புத்திசாலித்தனமா நடந்துக்க நினைக்காத, புரியுதா? நீ என்ன நினைக்கிற? என்ன ஈஸியா பிடிச்சிடலானா? உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். வண்டியை நிறுத்து. இந்த விளையாட்டு இப்பவே நிறுத்திப்போம். அதை ஆரம்பிச்சு வச்சதே நீதான். Idiot. உங்க டேபிள் காட்டவா சார்? இல்ல. உங்க டேபிள் தான் ஏற்கனவே இங்க புக் ஆயிருக்கு. இல்லையே. உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குல்ல? ஏய், இந்த பக்கம் இந்த பக்கம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இங்க என்ன பண்ற? நான் தான் எப்பவும் நைட்ல சுத்துறவனாச்சே. இதுக்கு மேல கேள்வியே இல்ல. அதுவும் நீயா? அதான் வந்துட்டல. சரி, உட்காரு. சார், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு நல்ல சில்லுன்னு ஒரு பீர் வேணும். இவன் மூடுக்கு வந்துட்டான். ஆமா. இப்பெல்லாம் உனக்கு ரெக்க முளைச்சிட்டு போல. எப்படி இருக்குன்னு சொல்லு. உண்மைதான், நல்லா இருக்கு. ஓசானா பாடுவோம் இயேசுவின் நாமத்தால். God is great. ஜீசஸ்க்கு உன்னை பிடிச்சிருக்கு. கிரைஸ்ட் சைல்டுக்காக உனக்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? பணமா? ஜீசஸ் உனக்கிட்ட எவ்வளவு கொடுத்துருக்காரோ அது போதும். கொஞ்சமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க உன்னை அழிச்சது இங்க யாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இங்க அழிச்சது உன்னை ஜீசஸ் தான். இங்க இருந்து போறியா? பொண்ணு, நான் சொல்றதை கேளு. ஒரு நிமிஷம் நில்லுமா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்துட்டேன். சொல்லு. ஐயா, யார் அது? வெளியே ஒரு ஆள் நிக்கிறான். அவன் உள்ளேயே பார்த்துட்டு இருக்கான். லெஃப்ட்ல நிக்கிறானே அவனா? கரெக்டா சொன்னேன். தேங்க்யூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வேற என்ன விஷயம்? மாட்னு நீ. என்னது? என்னாச்சு?
அவன் கத்தியால செத்தான். ஆமா, நீ எப்படி சாக விரும்புற? கொஞ்சம் இங்க பாரு. உன்கிட்ட காரணம் இருக்கு. உனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. நீ தான் கொன்னு இருக்க. ஆமா, நீ தான் கொன்னு இருக்க. நான் தான் சொல்றேன்ல, நான் கொல்லலன்னு. அப்படி நீ கொல்லலன்னா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு டாமி கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு, என்கிட்ட ஏதோ வேலை இருக்குன்னு. நான் அங்க போன சமயத்துல அவன் இறந்திருந்தான். ஆனா அங்க வேற ஒரு ஆளும் இருந்தாங்க. அவன் ஓடுனதை நானே பார்த்தேன். நீ தப்பு பண்ற. நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். இப்போ இது உன்னுடைய முறை. அப்படி இந்த வேலையை காலையில் 6 மணிக்குள்ள நீ முடிக்கலன்னா அப்புறம் உனக்கே தெரியும், நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். இந்த லிஸ்ட்ல உன் மனைவியும் இருப்பா. அவ எங்க இருப்பான்னு எனக்கும் தெரியும். உனக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உனக்கு எல்லாமே காமெடியா இருக்குல்ல? உனக்கு இங்க இடம் இல்ல. நான் எதையும் கேட்க விரும்பல. நான் பிரச்சனையில இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்திருக்க கூடாது. என்ன பாக்குற? அப்படின்னா உன்னால எங்களுக்கும் பிரச்சனை இல்ல? நீ உடனே உன் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்ட இங்க இருந்து கிளம்பி ஆகணும். என்ன பேசுற நீ? நான் உன்னை வார்ன் பண்ணல, உன் நல்லதுக்கு. ஆனா நாங்க எதுக்காக? என் வேலை என்னன்னு உனக்கு தெரியும், ரொம்ப நாளா உனக்கு தெரியும். உள்ள போடா கண்ணா. என் கூட ஒரு குழந்தை இருக்கான் ஐசாக். என்னோட குழந்தை, என்னோட பையன். ஒரே ஒரு முறை அவனுக்கு என்ன பார்க்க விட ப்ளீஸ். முடியாது. உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, புரிஞ்சுக்கோ. வேலை முடிஞ்சுதா? எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆர் யூ ஷூர்? ஆமா, எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த சமயத்துல ட்ரே எங்க போனா? கையில இருந்து நழுவிட்டான். அதோட விளைவு என்னாகுன்னு உனக்கு தெரியும்ல? நான் கதையை முடிச்சிடுவேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
ஹாய், நான் தான் கிரேட். நீங்க இதுல எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இயான், நான் சோஃபியா பேசுறேன். நீ எங்க இருக்க? நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஜோசப் வீட்ல இருக்கான். என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இயான். அவனுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போனை வச்சிடுறேன். போன்ல நீங்க தானே பேசுனீங்க? ஆமா, நான் தான் பேசினேன். நான் ஒரு ஆளை பத்தி சொன்னல, அவன் இவன் தான். எவ்வளவு வேணும்? 50 லட்சம். இந்த அமௌண்ட் ரொம்ப அதிகம். ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குத? இதனாலதான் ஆர்மி என்ன வெளியே அனுப்புனாங்க. இது சைக்காலஜிக்கல் பிளாக்னால ஆகுது. நான் இதுக்காக மெடிசன் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் என் வேலையை முடிச்சிருவேன். துப்பாக்கில சுட முடியுமா? நான் துப்பாக்கியால சுட மாட்டேன். ஏன் மாட்ட? என்ன கத்தியால ரொம்ப சுலபமா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். நான் ஏன் இப்படி செய்யறேன்னு உனக்கு தெரிய வேணாமா? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு வேற ஒருத்தர் மேல தொடர்பு இருக்குன்னு அவன் சந்தேகப்படுறான். இல்ல, முதல்ல பணத்திடு, அதுக்கப்புறம் பேசிப்போம். நீ எதுக்காக அப்படி பண்ணுன? நீ டாமி கிட்ட பேசுனியா? டாமி கிட்ட கொஞ்சம் பேசு ஜோசப். டாமி அவன் தான் போயிட்டானே. போயிட்டாருனா? ஜோசப், உனக்கு ஒண்ணா இல்லையே? தண்டனையை நான் அவனுக்கு கொடுக்குறேன். யாருக்கு? என்ன பார்த்து சிரிச்சவனுக்கு. யார் சிரிக்கிறாங்க? நீ யாருக்கிட்ட இருந்து தப்பிச்ச? ஒன்னு அடைச்சு வைக்கலையே. இந்த ஒரு சாவிதான் இருக்கு. இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதுல இதுதான் யூஸ்ஃபுல். பெட்ரூம்க்கு போய் தூங்கு. ஆண்ட்ரியோவை நான் ஒன்று பார்க்கணும். ஓ யா, கண்டிப்பா. ஏன், நீ என்ன தாக்கணும்னு ஆசைப்படுறியா? நிச்சயமா கிடையாது. நீ சொல்ற இடத்துக்கு நானே வரேன். சரி, நைட் கிளப்புக்கு வந்துரு. அங்க வெயிட் பண்றேன்.
கேம் ஓவர். பக்கா ஓவர். நீ இதைத்தானே விரும்புற? எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா நான் அந்த அளவுக்கு அவங்கள ஆச்சரியப்படுத்துவேன். ஞாபகம் வச்சுக்க, சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியணும். இப்ப நீயா வந்து என்கிட்ட பசவ மாட்டிக்கிட்டியா? என்ன கொல்லணும்னு நினைச்சல்ல? இதடா சாவு. என்ன பைத்தியம்? நான் உன்னை கொளுத்த போறேன். இல்ல இல்ல என்ன நான் சொல்றது கேளு. நீ எல்லாம் உயிரோட இருக்க தெரியும். ஜோ என்ன கொல்ல சொல்லி உன்னை அனுப்பியிருக்கானே. இங்க பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாரு. அவ என்கிட்டயும் உன்னை கொல்ல சொல்லி சொன்னா. நம்ம 2 பேரும் சாகணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தெரியாது நம்ம 2 பேருக்குள்ள மோதி போன்னு. இது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். சரியா? அதனால செத்து போயிடு. அப்படியா? என்கிட்ட இன்னும் நிறைய வழி இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஜோவோட ஒய்ஃப் கூட இருந்ததெல்லாம். இது எனக்கும் சோஃபியாவுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆன்சரிங் மிஷின்ல உனக்காக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அவனை கொல்றதுக்கு என்கிட்ட பணம் கொடுத்திருக்கா. அவளுக்கு உனக்கு தொடர்பு இருக்கு. அதனால அவ புருஷனை நான் கொல்லணும்னு அவன் நினைக்கிறா. அவளுக்கு நம்ம 2 பேரை பத்தியும் தெரியும். ஒரே ஒரு விஷயம்தான், அவனோட ஆளை யாரு கொன்னது? அவனுக்கு யாரு கொன்னாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. ஆனா அவனால நாம 2 பேரும் சாக போறோம். இந்த விஷயம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இங்க பாரு, என்ன விட்டுடு. நம்ம 2 பேருடைய உயிர் தான் ஆபத்துல இருக்க. அப்போ நீ ஜார்ஜ் கல் மைக்கேல கொல்ல நினைக்கிற? ஏன் நீ நினைக்கலையா?
இங்கேயே இரு. ஹே ஹே டிராக், இப்ப எங்க போற? என்னை விட்டு. சோஃபியா, நான் தான். நீ எப்படியாவது ஜோசப் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த மெசேஜ் உனக்கு கிடைச்சதும் அங்க இருந்து கிளம்பிடு. நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். புரிஞ்சதா? அங்க இருந்து கிளம்பு. யார் எனக்கு அடைச்சு வச்சது? யாருன்னு கேக்குறல, பதில் சொல்லுங்கடா. என் கையில நீங்க மாட்டீங்கன்னா அவ்வளவுதான். என்ன எங்கடா கூட்டிட்டு போறீங்க? வெளியே விடுங்கடா. நான் சொல்றது கேக்குதாடா? வெல்கம் டு மொபைலா. வாட்ட இதோட முடிஞ்சு போச்சு. இங்க என்ன நடக்குது? அவனோட வைஃப் செத்து போயிடுவா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ செத்துருவ. தொடர்ந்து விடுறா. சொல்றத கேளு. வெளியே விடுறா. என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு வண்டியில மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் நீ வந்து என்ன காப்பாத்து. என்ன சொல்ற? யாருன்னு எனக்கு தெரியல. என்ன வண்டியில அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீ எனக்கு உதவி பண்ணு. நான் சொல்றது புரியுதா? ஆனா நான் எப்படி உதவி செய்ய முடியும்? இதை என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டியே. சாவியை நான் அங்க மேலதான் வச்சிருக்கேன். உனக்குலாம் மூளை இருக்கா? சீக்கிரமா நீ அங்கிருந்து வெளியே வா. சீக்கிரம் ஒரு வண்டி எடுத்துட்டு எஸ்பி ரோட்ல பார்சல் வேனை ஃபாலோ பண்ணு. அப்படியா? அப்படின்னா நீ கேட்ரேஷன் மிஷின் மாதிரி வேலை பார்த்திருக்க. ஆமா, எனக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் நானும் செஞ்சிருக்கேன். சரியா? தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்து. சீக்கிரமா நண்பா. ஐசக், ஐசக். இது மட்டும் உண்மையிலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். நிஜமா சொல்றேன். ஹலோ, இப்ப இந்த வண்டி சிட்டி கார்ட் லேக் வியூ பக்கமா போய்கிட்டு இருக்கு. புரிஞ்சதா? நீ முன்னாடி போய் லெஃப்ட் சைட் பக்கமா திரும்பு. இப்ப வண்டி டனலுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா வா. ஹலோ ஐசக், எங்க இருக்க? நான் அதெல்லாம் சரி பண்ண பாக்குறேன். என்ன? யாரோ நம்ம வீட்டை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? ராத்திரி முழுக்குமா? நீ கதவை மூடியே வச்சிரு. வெளியே வந்துடாத. இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. இங்கே பாரு, என்கிட்ட இப்போ டைம் இருக்கு. ஆனா என்ன விஷயம்? இதெல்லாம் சரி பண்றதுக்கு நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் நாங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. உனக்கும் இல்ல என் பையனுக்கும் எதுவுமே ஆகாது. என்ன நம்ப. ஆனா ஜாக்கிரதையா. நான் சீக்கிரம் வந்துடுவேன். Shit! நீ ரொம்ப டைம் எடுக்கிற. எங்க இருக்க நீ? சரியா, நான் பின்னாடி தான் இருக்கேன். நீ ஒரு வேலை பண்ணு. கதவை திறந்து என் வண்டியோட பேனட் மேல வந்து குதிச்சிரு. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் கீழே விழுந்துருவேன். புரியுதா? நீ என் மேல நம்பிக்கை வைப்பேன்னு நினைச்சேன். நீ சொல்றதை எல்லாம் நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. புரிஞ்சதா? குதி. என்ன நடந்தாலும் சரி, என்னால கீழே எல்லாம் குதிக்க முடியாது. எல்லாம் போச்சு. வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்து சொல்றல. வண்டியை நிறுத்து.
வண்டியை நிறுத்துன்றல. என்ன வந்து இடி வாங்கிக்கணுமா? சரி வா 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 பாக்கலாம் வா. கதவை திறங்கடா. கண்ணு கீழே போடு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆபத்துல இருக்கு. பிரேக். நீ கால் பண்ணுவானே நம்பல. வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சா? ஆமா. அவனே மரணத்தை தேடி என்கிட்ட வந்து சேர்ந்தான். அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னால இதை பண்ண முடியும்னு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரொம்ப சுலபமானது. நான் ஐசக்க கொன்னுட்டேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ குழந்தை இளைஞன் ஆயிட்டான். சென்ட்ரல் இருக்கிற கார் பார்க்கிங்க்கு வந்துரு. நான் என் கண்ணால பார்க்க விரும்புறேன். எனக்கும் ஆசைதான். அடுத்தது நீயும் தயாராரு. சோஃபியாவோட அவ ஏன் கூட வருவா. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். சோஃபியா, சோஃபியா, என்ன கொஞ்சம் பாரு. இதுக்கு மேலேயும்
அவனை விட்டு வைக்கிறது சரியில்லை. இந்த எடுத்துக்கோ. பரவாயில்ல குடி. என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ எது சொல்லலைனாலும் என்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். நான் அவனுக்கு அப்பா. எனக்கு அவனை பத்தி தெரியும். அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவன் கண்ணில் வெறுப்பு தான் தெரியுது. ஓகே. வேற யாரும் கிடையாது. நீ ஒரு வயசு பண்ண, ரொம்ப அழகா இருக்க. நீ ஒரு நல்ல பொண்ணு கூட. என் பையன் உனக்கு தகுதியானவன் கிடையாது. யார் அவன்? நான் உனக்கு உதவி செய்யணும்னா எல்லா உண்மைகளையும் நான் தெரிஞ்சுக்க அவசியமா இருக்கு. அவன் தான் மாட்டி விட்டதா? வேற ஏதாவது நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? இல்ல. அது வந்து அவன் ரொம்ப ஆபத்தானவனா மாறிட்டான். நான் அவனை கொல்றதுக்கு ஒருத்தனை அனுப்பி வச்சிருக்கேன். அந்த ஆளோட பேர் என்னன்னு சொல்லு. என்கிட்ட பணம் இல்ல டாமி, அதை என்னால பண்ண முடியும். அவரோட பேர் என்ன சொல்லு. ஐசக் ரெக்டாங்கிள். டாமி, என்ன மன்னிச்சிருங்க. கோவத்துல ஏதோ பண்ணிட்டேன். டாமி. ஏழு கட்டவளை இப்படி எல்லாம் பண்றதுக்கு என் குடும்பத்தை கிடைச்சதா? இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். நீ செத்து போய் தானே இருக்கணும். நான் தான் உன்கிட்ட சொன்னல அவன் இங்க வரமாட்டானே. உள்ள யாராவது இருக்காங்களா? இல்ல. ஐசக், அதுல என்ன இருக்கும்? Oh my God! போலீஸ் எப்படி இங்க வந்துச்சு? நாம இங்க இருந்து வெளியே போயிடுவோம். நான் சாகணும், இதுதானே உன்னுடைய ஆசை? இல்ல. இல்லையா? எல்லாம் பொய், அப்பட்டமான பொய். வேண்டாம் ஜோசப். அந்த பொம்பளை இவ்வளவு மோசமானவளா கேவலமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ அவனை கொல்றதுக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கா, அது தன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் கோவம் தான் ஜோசப். இது எல்லாத்துக்கும் உன்னோட பொறுப்பு தான் ஜோசப். இப்போ கடைசியா இந்த எல்லா விஷயத்தையும் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாகணும். உட்காரு, உட்காரு. நீயே தேவையில்லாம உனக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்ட.
உன்னை வச்சு எவ்வளவு பேர் விளையாண்டுருக்காங்கன்னு பாரு. அதுக்கான வாய்ப்பையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப சொல்லு, டாமி என்ன பண்றது? சரியா சொன்னீங்க. ரொம்ப நல்லது. இப்பதான் டாமி பேசுற மாதிரி தெரியுது. சரி வா. நான் உன்னோட வாயால கேட்க விரும்புறேன். சொல்லு. ஐ எம் சாரி. சொல்லு. ஐ எம் சாரி. இது எல்லாத்தையும் முடிச்சிரு. அவரு கத்தியால கொல்லப்பட்டிருந்தாரு. கத்தி உன் கையில தானே இருந்துச்சு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், நான் எதுவும் பண்ணலன்னு. எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? நான் அப்படி பண்ண நீ என்ன விட மாட்டேன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதுக்கப்புறம் டாமி கிட்ட இருந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்தது. அதாவது அவன் பிசினி. நான் அங்க போகும்போது ஏற்கனவே அவர் செத்து கிடந்தாரு. உனக்கு சூதாடுறது ரொம்ப பிடிக்கும்ல? 6-5 அவுட்டு. நீ விளையாட நினைக்கிறியா? என் உணர்ச்சிகளோட விளையாட நினைச்சால உனக்கு நான் சாகணும்ல? அப்படிதானே? ஜோசப், இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இப்போ இது உன்னோட போற. ஜோசப், ஜோசப், வேண்டாம். அவன் நம்மளை பார்த்திருப்பான்னு எனக்கு தோணல. அப்படின்னா நாம இப்ப சேஃபா இருக்கோம். அப்ப ஜோசப், அவனால நம்மளை பத்தி யூகிக்க முடியுமா? நம்ம ஜோசப் கதையை முடிச்சாகணும். இப்போதைக்கு அவன் நமக்கு கிடைக்க மாட்டான். இதுக்காக தான் இந்த பணம். அந்த பணம் என்னோட செலவு. அவங்க போறாங்க. ஏய் ஐசாக், என்னையே நீ ஏமாத்துவியா? என்ன ஏமாத்துறியா? என்ன மன்னிச்சிரு. இல்ல, ஐம் சாரி. கேம் விளையாடுறதுல நீ ரொம்ப எக்ஸ்பர்ட்ல. அப்படின்னு ஆரம்பிப்போம். நானும் உன் கூட சேர்ந்து விளையாடுறேன். இப்போ இது என்னோட முறை. இதை நான் உனக்காக மட்டுமே செய்யறேன். ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன். நாம ஜோசப் கதையை முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா வாழ்நாள் பூரா என்னால இப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. உன்னோட வாழ்க்கைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த சமயத்துல என்னுடைய வைஃப் உனக்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் உன்னோட மனைவிய உன் கையில ஒப்படைச்சிடுறேன். ட்ரிகர் அழுத்துறதுக்கு உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. உனக்கு என் மேல சந்தேகமா இருந்தா அப்ப நீ என்ன முயற்சி பண்ணி பாரு. இதுக்கு உன்கிட்ட பதில் இருக்கா? ஜோசப் என்ன ஆயிருக்குமோன்னு யோசிப்பான். சரியா சொன்ன. சொல்ல முடியாது. ஹாய், நான் தான் கிரேக். இதுல நீங்க உங்க மெசேஜ் பண்ணலாம். ஏன் நீ எங்க இருக்க?
இப்ப நீ இங்க வரணும். ஜோசப் செத்துட்டான். நாம 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணு.